ஆ? ஹலோ அம்மா. ராஜு எங்க இருக்க நீ இப்போ? சின்னம்மா, நான் இங்க பக்கத்துல டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேங்கம்மா. சரி, நீங்க எங்கம்மா வந்துட்டு இருக்கீங்க? நான் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வீடு பூட்டியிருக்கேன்னு தான் கால் பண்ணேன். ஐயோ, அப்படிங்களாம்மா? நீங்க வந்துட்டீங்களாம்மா? நீங்க வரதுக்கு லேட் ஆகும்னு நான் டீ குடிக்க வந்துட்டேம்மா. ம். நீங்க அங்கேயே இருங்கம்மா. ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவேன். சரி, சீக்கிரம் வா. வணக்கம் சின்னம்மா. ம். மன்னிச்சிடுங்கம்மா. பக்கத்து கடையில டீ குடிக்கலான்னு போயிருந்தேங்கம்மா. சரி பரவாயில்ல. முதல்ல கதவு தர. சரிங்கம்மா. உள்ள வாங்க சின்னம்மா. ம். அந்த பேக் என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். ம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் காலையிலேயே வந்துட்டீங்கம்மா. ஆனா அப்பா நீங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. பஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு ராஜு. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் இல்லையா? அதான் எங்கேயும் நிக்காம ஓ, வந்துருச்சு. அப்படிங்களா? ம். பஸ்ல இருந்து இறங்குன உடனே ஒரு காரை புடிச்சு நேரா வந்துட்டேன். அப்படிங்களா சின்னம்மா? ம். சரி, உங்களுக்கு சாப்பிட டிஃபன் என்ன பண்ணணும்? டிஃபன் என்ன வேணா பண்ணி குடு ராஜு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கப் நல்ல ஸ்ட்ராங்கா டீ போட்டு குடு. ரொம்ப தலைவலியா இருக்கு. சரிங்க சின்னம்மா. அது இருக்கட்டும். உனக்கு டீ குடிக்கணும்னா இங்கே போட்டு குடிக்கலாம்ல. வெளிய போய் ஏன் குடிக்கிற? அட, அது ஏங்கம்மா கேக்குறீங்க? எனக்கு இங்க தனியா டீ போட்டு குடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னம்மா. ஆஹா. இங்க நம்ம தெரு முனையில ஒரு சூப்பர் டீ கடை ஒண்ணு இருக்கு. அங்க டீ நல்லா இருக்கும். அதான் அங்க போய் குடிச்சிட்டு வரேன். ஓஹோ! அப்போ அந்த கடை டீ அவ்ளோ நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும் சின்னம்மா. ஆனா இங்க நான் போடுற டீ அத விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் உங்களுக்கு ம். சூப்பரா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் 2 நிமிஷத்துல டீ போட்டு எடுத்து வந்துறேன். சரியா? சரி. இந்தாங்க டீ குடிங்க சின்னம்மா. ம். 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 டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. நன்றி சின்னம்மா. நீ டீ மட்டும் தான் நல்லா போடுவியா? இல்ல சமையலும் நல்லா செய்வியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் நல்ல சமையல் பண்ணுவேம்மா. நீங்க எப்படி இருந்தாலும் இங்க தானே தங்க போறீங்க. நான் செய்யற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிருங்கம்மா. என் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஊருக்கு போகவே மாட்டீங்க. அப்படியா? ம். சரி, சரி. அது இருக்கட்டும். எங்க அப்பா உனக்கு எப்ப கால் பண்ணி பேசினாரு? ஐயா எனக்கு ராத்திரியே கால் பண்ணிட்டாருமா. கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க தான் தங்க போறீங்கன்னு, உங்க ரூம நல்லா சுத்தம் பண்ணி கிளீனா வச்சிருன்னு என்கிட்ட சொன்னாருமா. ம்ஹ்ம். என்ன சின்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான வேலையா வந்திருக்கீங்களாமா? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் வந்தேன். சரிங்க சின்னம்மா. நான் உங்களுக்கு டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். உங்களுக்கு என்ன டிஃபன் பிடிக்குங்கம்மா? நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தான் ராஜு. சரிங்க சின்னம்மா. நீங்க உங்க ரூமுக்கு போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறீங்களாம்மா? டைம் ஆயிருச்சு. நான் முதல்ல டிஃபன் சாப்பிட்டுறேன். நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா? உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க சின்னம்மா. ஒரு 10 நிமிஷம் டைம் குடுங்க. உங்களுக்கு டிஃபன் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துர்றேன். ம். ஆ குடுங்க சின்னம்மா. ம். சின்னம்மா, சின்னம்மா, ஆ? டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. வந்து சாப்பிடுறீங்களா? அப்படியா? நீ போ நான் ஆ. வரேன். சின்னம்மா, ஆ. டிஃபன் சூடா இருக்கும்போதே சாப்பிட்டுருங்கம்மா. ம். தண்ணி எடுத்துட்டு வரியா? இருங்க எடுத்துட்டு வரேன். ம். ம். டிஃபன் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றிங்க சின்னம்மா. அது இருக்கட்டும். வீட்ல கூட நீ தான் சமையல்லாம் செய்வியா? இல்லைங்க சின்னம்மா.
நான் வீட்ல இருந்தா என் பொண்டாட்டி தான் சமையல்லாம் செய்வா. ஓ அப்படியா? சரி சரி. சின்னம்மா, ம் தட்லயே கை கழுவி விடுங்கம்மா. ம் சரி, நீயும் டிஃபன் சாப்பிட்டுரு. சரிங்க சின்னம்மா. மத்தியானத்துக்கு லஞ்ச் என்ன பண்ண போற ராஜு? ஆ, சிக்கன் பிரியாணி இல்லன்னா மட்டன் பிரியாணி ஏதாவது செய்யட்டுங்களா? வேணா ராஜு. வெஜ்ல ஏதாவது எனக்கு சமைச்சு குடுக்குறியா? ஆ, செஞ்சு தரேன் சின்னம்மா. நான்வெஜ் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? ஓ, நல்லா சாப்பிடுவேன். ஆனா நேத்து நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா? உடம்புலாம் ஒரே சூடா இருக்கு. இந்த டைம்ல நான்வெஜ் சாப்பிட்டா உடம்பு இன்னும் சூடாயிரும். அதனால தான் மத்தியானத்துக்கு வெஜ் பண்ண சொன்னேன். நாளைக்குன்னா நீ சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ எதுனாலும் சாப்பிடுறேன். சரிங்க சின்னம்மா. சரி, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ போய் சமையல் வேலைய பாரு. இல்லைங்க சின்னம்மா. ம் நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு மதியத்துக்கு சமைக்க முடியும். ஓ அப்படியா? சரி, நீ மார்க்கெட்டுக்கு போறப்ப என்கிட்ட சொல்லிட்டு போனே. நான் வந்து டோர் லாக் பண்ணிக்கிறேன். நான் இப்பயே போயிட்டு வந்துடுறேன் சின்னம்மா. சரி, போயிட்டு வா. சின்னம்மா, ஆ? காய்கறி வாங்குறதுக்கு காசு இருந்தா கொடுக்குறீங்களா? ஓ ஆமால. நீ முதல்ல டிஃபன் சாப்பிட்டு என் ரூமுக்கு வா. நான் காசு தரேன், சரியா? ஆ, சரிங்க சின்னம்மா. ம் சின்னம்மா, சின்னம்மா, ம் சின்னம்மா. கதவு திறந்துதான் இருக்கு. உள்ள வா. சரிங்கம்மா. சின்னம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் காசு தரீங்களா? ஓ, காசு கேட்டிருந்தல, கொஞ்சம் இரு தரேன். இந்தா, இந்த காசு வச்சுக்கோ. சரி சின்னம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ம் ராஜு, ஒரு நிமிஷம். ஆ எனக்கு நல்லா தூக்கம் வருது. நீ கதவை வெளியே தாப்பா போட்டு போயிரு. சரிங்க சின்னம்மா. ம் சரி. அப்பாடா. ஆ. ம், ம். ஹலோ. ஹலோ. சொல்லுங்கப்பா. ஏம்மா, அங்க ரீச் ஆன உடனே கால் பண்ண சொன்னேன்ல, நானே கால் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏம்மா ஃபோன் பண்ணல? அது இல்லப்பா. ராத்திரி ஃபுல்லா டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருந்துச்சு. காலையில வந்த உடனே டிஃபன் சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டேன். அப்படியாம்மா? ம். சரி சரி. நீ அங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் மத்த விஷயம்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். சரியா? ஆ நான் அங்க வர்ற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. புரிஞ்சுதா? ஆ புரிஞ்சுது. சரி சரி. உனக்கு டயர்டா இருக்குன்னு சொன்னல, படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாய்மா. சரிப்பா, பாய்.
ஹலோ ஐயா சொல்லுங்க. என்னடா ராஜு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா இப்பதான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேங்கய்யா. மத்தியானம் சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்யா. அது இருக்கட்டும், உன் பக்கத்துல யாரும் இல்லைல்ல? இங்க பக்கத்துல யாரும் இல்லைங்கய்யா. அப்படியா? சரி சரி. எனக்கு நீ ஒரு சின்ன உதவி பண்ணுண்டா. என்னங்கய்யா இது? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, பணக்காரரு. நான் போய் உங்களுக்கு என்னங்கய்யா உதவி பண்ண முடியும்? அது இல்லடா, என்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, என்னாலயும் செய்ய முடியாத ஒரு சில வேலைலாம் இருக்கு. உன்கிட்ட பணம் இல்லைனாலும் உன்னால தான் அந்த வேலையை கரெக்டாக செய்ய முடியும். அதனால தான்டா உன்கிட்ட உதவி கேட்குறேன். சரி சொல்லுங்கய்யா. என்னால அந்த வேலையை செய்ய முடியும்னா நான் கண்டிப்பா செஞ்சு தரேங்கய்யா. இங்க பாருடா, அதை உன்னால மட்டும் தான்டா கரெக்டாக பண்ண முடியும். அந்த வேலையை நீ கச்சிதமா பண்ணி முடிக்கணும். நீ எனக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அட என்னங்கய்யா இது? நீங்க என்ன வேலைன்னு சொல்லாம நான் எப்படிங்கய்யா சத்தியம் பண்ண முடியும்? இங்க பாரு, என்கிட்ட குறுக்கு கேள்விலாம் கேட்கக்கூடாது. உன்னால அந்த வேலையை கண்டிப்பா செய்ய முடியும். நீ எனக்கு அதை செஞ்சு கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ற, அவ்வளோதான். என்னங்கய்யா நீங்க? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்கய்யா. சரி, என் பொண்ணு எங்கடா இருக்கா? உள்ள பெட்ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுக்கறாங்கய்யா. சரி, நீ இப்ப கிச்சன்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்கய்யா. சரி, நீ கொஞ்சம் வெளியில வந்து பேசு. நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறது என் பொண்ணு காதுல விழக்கூடாது. சரிங்கய்யா. ஐயா வராண்டாக்கு வந்துட்டேங்கய்யா. இப்ப சொல்லுங்க. டேய், நீ என்னோட பொண்ண போட்டு தள்ளிடு. என்னது? என்னங்கய்யா இப்படிலாம் சொல்றீங்க? ஆமாண்டா, நீ என்னோட பொண்ண எப்படியாவது போட்டு தள்ளிடு. நீ இந்த வேலையை முடிச்சிட்டா உனக்கு 10 லட்சம் ரூபா தரேன். நான் இப்படி சொல்றத கேட்டு உனக்கு அதிர்ச்சியா இருக்கும். என்ன பண்றது? என் பொண்ணு காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணிட்டா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அந்த பையனை தான் நான் போட்டு தள்ளியிருக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு போல. வேலை விஷயமா வெளிநாடு போயிட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்ணும் ஃபாரினுக்கு போக பிளான் பண்றாடா. எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமா பிடிக்காது. அந்த பையனை கூட்டு பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என் பொண்ணை அந்த பண்ண வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அவளும் நான் அங்க வருவன்னு காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளை கொல்றதுக்காக தான் அங்க அனுப்பி வச்சிருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. நீ மட்டும் அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா உன் அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபா இருக்கும். ஒருவேளை இது வெளியே தெரிஞ்சு உன்னை கொலை கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நீ ஜெயிலுக்கு போனா கூட எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணி வெளியே கொண்டு வரேன். சரியா? என்னங்கய்யா அது? கொலை பண்ண சொல்றீங்க, போலீஸ் அதுங்கிறீங்க. ஏதோ சின்ன வேலையா சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒரு கொலை பண்ற அளவுக்கெல்லாம் நான் தைரியசாலி கிடையாது. டேய், இது உன்னால செய்ய முடியும்டா. அதனால தான் உன்கிட்ட சொன்னேன். இது என் கௌரவத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு இந்த 10 லட்சம் பத்தாதுன்னா சொல்லு, கூட ஒரு 10 லட்சம் தரேன். ஆனா எப்படியாவது என் பொண்ணை தீர்த்து கட்டிடணும். என்ன புரிஞ்சுதா? என்ன மன்னிச்சிருங்கய்யா. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. டேய், நீ இல்லைன்னா இன்னொருத்தனை வச்சு இந்த வேலையை என்னால செய்ய முடியும். சரி, ரொம்ப நாளா என்கிட்ட வேலை செய்யறிய, அந்த காசு உனக்கு கிடைக்கட்டும் தான் உன்கிட்ட சொன்னேன். டேய், இங்க பாருடா, உனக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் தரேன். நல்லா யோசிச்சு பதில சொல்லு, ஓகேவா? ஆனா இந்த விஷயம் என் பொண்ணுக்கு மட்டும் தெரியவே கூடாது. ஒருவேளை அவ காதுக்கு இந்த விஷயம் போச்சு, உன் உயிர் போயிடும். சரியா? அப்பா. ராஜு, ம். சாப்பாடு செஞ்சிட்டியா? செஞ்சுட்டேன் சின்னம்மா. நீங்க சாப்பிடுறதா இருந்தா இப்பயே எடுத்து வந்து வைக்கிறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வந்து வெய் ராஜு. குளிச்சுட்டு வந்தேனா செம்மையா பசி எடுக்குது எனக்கு. சரிங்க சின்னம்மா. எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன்.
சின்னம்மா ஆ? இந்தாங்க சாப்பிடுங்க. ம். வாவ்! சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு ராஜு. சூப்பரா செஞ்சிருக்க. டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கு. நன்றிங்க சின்னம்மா. சாப்பிடுங்க. ம். சின்னம்மா, ம். நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? ம், என்கிட்ட பேசணுமா? ம். அதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிற? இப்பவே சொல்லு. இப்ப வேணாம் சின்னம்மா. சாப்பாடு சாப்பிடும்போது பேசக்கூடாது. நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. அப்புறமா பேசலாம். ம். சரி. சின்னம்மா, ராஜு ஏதோ பேசணும்னு சொன்ன? இருங்கம்மா சொல்றேன். ஆ? எதுக்கு கீழ உட்கார? சோஃபால வந்து உட்காரு. பரவாயில்லம்மா, நான் கீழேயே உட்காந்துக்கிறேன். சின்னம்மா, ஆ? நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன். நீங்க உண்மையை மட்டும் சொல்லணும். ஆ, சொல்றேன் ராஜு. சஸ்பென்ஸ் வைக்காம கேளு. சின்னம்மா, நீங்க எதுக்காக வந்தீங்க இங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் ராஜு. அப்பா என்கிட்ட ஏதோ பேசணும். நீ ஃபார்ம் ஹவுஸ்ல இரு. நாளைக்கு நான் வந்துடுறேன்னு சொன்னாரு. ஐயா உங்ககிட்ட என்ன விஷயமா பேசணும்னு சொன்னாரு? இங்க பார் ராஜு. எங்க ஃபேமிலில எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. இல்லைங்க சின்னம்மா. உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அது உண்மையானு தெரிஞ்சுக்கலான்னு தான் உங்கள கேட்கறேன். ஓ, அப்படியா? நானும் ஒரு பையனும் லவ் பண்றோம். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா இந்த விஷயத்த முதல்ல கேட்டதும் அப்பா அதுக்கு ஒத்துக்கல. சொந்தக்காரங்க முன்னாடி மானம் போயிடும்னு சொன்னாரு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட ஃபாரின் போயிடுறேன்னு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அப்பா முதல்ல ஒத்துக்கலனாலும் கடைசியில எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. கல்யாண விஷயமா பேசணும். நீ ஃபார்ம் ஹவுஸ்ல போய் இரு. பையனோட வீட்டுக்காரங்கள இங்க வர வச்சு இங்கேயே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிரலான்னு சொன்னாரு. நான் இந்த விஷயத்த எல்லாம் நான் லவ் பண்றவங்க வீட்ல சொல்லிட்டேன். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் அப்பா நாளைக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வராரு. இல்லைங்க சின்னம்மா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவர் இங்க உங்கள அனுப்பி வைக்கல. ஆ, அப்படியா? என்ன சொல்ற நீ? உங்க வாழ்க்கைய முடிச்சு வைக்கணும்னு தான் அவர் இங்க அனுப்பி வச்சிருக்காரு சின்னம்மா. ஆ? ராஜு, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு. உண்மைதான் சின்னம்மா. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஐயா எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. நீங்க ஒரு பையனை காதலிச்சதும், அவரையே நீங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதும், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. ஆனா, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஐயா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. உங்கள கொல்றதுக்காக தான் இங்க அனுப்பி வச்சிருக்காரு சின்னம்மா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா ராஜு? உங்கள நான் கொன்னேன்னா, ஐயா எனக்கு 10,00,000 குடுக்குறேன்னு சொன்னாருமா. அப்படியா? அதுக்கு நீ என்ன சொன்ன ராஜு? நான் எதுவும் சொல்லல சின்னம்மா. ஐயா இப்படி சொல்லுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சின்னம்மா. அவர பத்தி நான் என்னென்னவோ நினைச்சேன். ஆனா சொந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணதுக்கு இப்படி கொல்ல சொல்லுவாருன்னு நான் கனவு கூட காணல சின்னம்மா. ஐயா உங்களை கொலை பண்ண சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட எனக்கு புரியல சின்னம்மா. ஆ? ஐயா இவ்வளவு கொடூரமான ஆளா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னால இன்னமும் நம்ப முடியல ராஜு. அப்பா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் இங்க வர சொன்னாரு. ஆனா நீ என்னடானா என்ன கொல்றதுக்கு தான் இங்க வர வச்சாருன்னு சொல்ற? நான் இத எப்படி நம்புவேன்? ஒரு பெத்த பொண்ணு போய் ஒரு அப்பா எப்படி கொல்ல சொல்லுவாரு? எங்க அப்பா ஒண்ணும் மிருகம் கிடையாது. என்னம்மா இவ்வளவு அப்புறாணியா இருக்கீங்க? நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க முன்னாடியே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அப்ப எல்லா உண்மையும் உங்களுக்கே புரியும் சின்னம்மா. அப்பா கிட்டயா? அவர்கிட்ட என்ன பேச போற இப்போ? என்கிட்ட உங்களை கொல்ல சொல்லி சொன்னார் இல்லையா? எப்படி கொலை பண்றதுன்னு கேக்குறேன். அதுக்கு ஐயா என்ன பதில் சொல்றாருங்கிறத நீங்களே கேளுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஹலோ ஐயா. சொல்லு ராஜு. என்ன முடிவு பண்ணிருக்க? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேங்கய்யா. நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சிடுறேன். அப்படியா? சரி, நீ எங்கேருந்து பேசுற இப்போ? வராண்டால இருந்து தாங்கய்யா. சரி, அங்க எங்கேயும் பக்கத்துல என் பொண்ணு இல்லல்ல? இல்லைங்கய்யா. சின்னம்மா உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்கய்யா. சரி,
நேத்து நான் சொன்ன விஷயத்த பத்தி என்னடா முடிவு பண்ணிருக்க? உனக்கு ஓகே தானே? யாருக்கும் சந்தேகம் வராம என் பொண்ணை போட்டு தள்ளுறல்ல? ஐயா, அவங்க கதையை முடிச்சிடுறேங்க ஐயா. நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க ஐயா நீங்க சொன்ன வேலையை முடிக்காம இருப்பேன்? அவங்கள கொன்னுடுறேங்க ஐயா. அப்படியா? சபாஷ். சரி, என் பொண்ணை கொன்னுட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பின்னாடி ஒரு குளம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அவளை புதைச்சிரு. ஜாக்கிரதடா, அவ இந்த உலகத்துல இருந்த தடயமே தெரியக்கூடாது. ஒருவேளை அவளை பத்தி யாராவது கேட்டாங்கன்னா அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போயிடுச்சுன்னு சொல்லணும். சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். அவளை இன்னைக்கே போட்டு தள்ளுற, சரியா? சரிங்க ஐயா. பெத்த பொண்ணையே கொல்ற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு வெறி பிடிச்சிருச்சு போல இருக்கு. நீ ஒரு நிமிஷம் போனை கொடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். சின்னம்மா, அவசரப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நம்ம 2 பேரும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். என்னது? புரியல ராஜு. சின்னம்மா, எனக்கு பணம் தேவைப்படுதுதான். ஆனா அதுக்காக உங்களை கொலை பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் முரடம் கிடையாது. அதனால நான் ஒரு சின்ன யோசனை பண்ணி வச்சிருக்கேன். அதை செஞ்சா ஐயா கிட்ட இருந்து நம்ம 2 பேருமே தப்பிச்சிடலாம். இன்னைக்கு நான் உங்களை குடிக்க ஒரு டம்ளர்ல ஜூஸ் எடுத்துட்டு வந்து தரேன். அதை நீங்க குடிச்சிட்டு சாகிற மாதிரி நடிங்க. நான் அதை வீடியோ எடுத்து ஐயாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவர்கிட்ட நீங்க செத்துட்டீங்க, உங்களை குளத்து பக்கத்துல பள்ளம் தோண்டி புதைக்க போறேன்னு சொல்லிடுறேன். இது மட்டும் நாம நினைச்ச மாதிரி நடந்தா ஐயா எனக்கு 10 லட்ச ரூபா தந்துருவாரு. அந்த பணத்தை வச்சு நானும் என் குடும்பத்தை நல்லபடியா நடத்துவேன். நீங்களும் நீங்க நினைச்ச மாதிரி உங்க லவ்வரோட ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம். நீங்க உடனே உங்க லவ்வருக்கு ஃபோன் பண்ணி அங்க வரத்துக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. நீங்க ஐயா கண்ணில் படாம இங்கிருந்து போய் உங்க லவ்வர் கூட சந்தோஷமா வாழுங்க. இதுக்கப்புறம் ஐயாவுக்கு நீங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஐயாவை பொறுத்த வரைக்கும் நீங்க செத்துட்டதாவே இருக்கட்டும், சரியா? கேக்கறதுக்கு இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. இதெல்லாம் சரியா வருமா? ஆமா சின்னம்மா, இதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஒருவேளை நீங்க உயிரோடு இருக்கிற விஷயம் ஐயாவுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா என்னையும் கொன்றுவாரு. அதுக்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சின்னம்மா. ம். சின்னம்மா, ஆ? இந்தாங்கம்மா. நீங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு செத்து போகிற மாதிரி நடிங்க. அதை நான் வீடியோ எடுத்து ஐயாவுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன். ஐயா நீங்க உண்மையிலேயே செத்துட்டதா அந்த வீடியோவை பார்த்து நம்பிடுவாரு. அப்புறம் நீங்க ஃபாரினுக்கு போயிடுங்க. என்னங்க டக்குன்னு சரி குடிங்க. குடு. ஆ, என்ன இது இப்படி தொண்டையெல்லாம் கவ்வுது? ஜூஸ்ல ஏதாவது விழுந்துருச்சா? ஆ, அப்பா. ஆ, ஆ. ஐயோ ராஜு, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. ஐயோ. என்னது இப்படி தொண்டையெல்லாம் கவ்வுது? ஐயா சொல்லுங்க. நீ அனுப்பின வீடியோவை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜு. ரொம்ப நன்றிங்க ஐயா. என் கௌரவத்தை காப்பாத்திட்ட. சரிங்க ஐயா. நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரியே இந்த பணத்தை தூக்கிட்டு போய் ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல இருக்கிற குளத்துக்கிட்ட புதைச்சிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு அந்த காசு அனுப்பி வச்சிருங்க ஐயா. சரி ராஜு, யாருக்கும் தெரியாம அவளை புதைச்சிரு. உன் அக்கௌண்ட்டுக்கு இப்பவே நான் பணத்தை அனுப்பி வைக்கிறேன். சரிங்க ஐயா. அம்மா எந்திரிங்கம்மா. இங்க இருந்து சீக்கிரமா எங்கேயாவது தப்பிச்சு போயிருங்கம்மா. சரி ராஜு. சீக்கிரமா போயிடுங்க சின்னம்மா. ம். பேக் எடுத்துக்கோங்க. நான் வரேன் ராஜு. டக்குன்னு போங்க சின்னம்மா. ம். போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. நான் போயிட்டு வரேன். சரிங்க நீ சின்னம்மா, ஜாக்கிரதையா பார்த்து இரு. போங்க.